10th Standard Social Science Unit 2 Globalizations and Trade Part 4 Fair Trade Practice and the World Trade Organization Fair Trade Practice அப்படின்னு நியாயமான ஒரு வர்த்தக நடைமுறையை உலக வர்த்தக அமைப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த World Trade Organization. Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumer to make the purchase that support their values. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் அந்த சிறிய விவசாயிகள்லாம் உலகளவில் ஒரு சந்தை இடத்துல அவங்கள ஒரு சுறுசுறுப்பாக வைத்திருப்பதோடு அவங்க நுகர்வோர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவங்களுக்கு ஒரு கொள்முதல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மதிப்பை உருவாக்கப்பட்டதான் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். Raising and establishing the income of small-scale farmers, farm workers and artisans. Small-scale farmers, farm workers and artisans income என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. Next point, more equally distribution the economic gains, opportunities and risk associated with the production and sale of this goods. பொருட்களோட உற்பத்தி அந்த விற்பனையாளரோட தொடர்புடைய பொருளாதார லாபங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையுமே ஈக்குவலாக கொடுக்குறாங்க, மோர் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். அதனால் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தியாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வர்த்தக திறன்கள் இவங்களுக்கு எல்லாரையுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட், ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் த ரைட் ஒர்க்கர்ஸ் டு த ஆர்கனைசேஷன். அப்படி என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர் உரிமைகள் எல்லாம் மேம்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு சரியான முறைகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்தது, ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். பாதுகாப்பான மற்றும் நியாயமான நிலையான விவசாய முறைகளெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. GATT General Agreement on Trade and Tariff. GATT was signed by 23 countries in 1947. GATT எப்போ 23 countries in 1947 சைன் பண்ணுறாங்க. இதில் இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் GATT. ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் மெம்பர்ஸ் எது அப்படின்னா இந்தியா. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் GATT யார் டைரக்டராக இருக்காங்க அப்படின்னா ஆர்த்தர் டங்கல். கேம் அப் வித் த டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட். இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஆக்டை கொண்டு வரார். அதனால நோன் ஆஸ் த டங்கல் டிராஃப்ட் வாஸ் அப்ரூவ்ட் அண்ட் த சைன். அதனால் அவரோட இதுலேயே டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த டங்கல் டிராஃப்ட் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காட்ஸ் பிரைமரி பர்பஸ் வாஸ் டு இன்க்ரீஸ் த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணி பை ரிடியூஸ் த வேரியஸ் டாரிஃப் அண்டு கோட்டாஸ் அண்டு சப்சைட் த வைல் மெயின்டைனிங் மீனிங்ஃபுல் ரெகுலேஷன். சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை குறைச்சி அந்த இதில் மானியங்கள் போன்றவற்றெல்லாம் குறைச்சி அதை அந்த சர்வதேச அளவில் கொண்டு வர்றது தான் இந்த GATT. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். த சைனிங் ஆஃப் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் த உருகுவே ரவுண்ட் பை மெம்பர் நேஷன் ஆஃப் GATT in April 1994 paved the way for the setting up of the WTO. An agreement to this effect was signed by 104 members. The World Trade Organization agreement came into force from January 1, 1995. Objectives of WTO: to set and enforce rules for international trade. International trade வரைக்கும் ரூல்ஸை செயல்படுத்துகிறாங்க. To provide the form for negotiating and monitoring further trade liberation. ஒரு மன்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. To resolve trade dispute. ஒரு தகராறு இல்லாமல் இருக்கிறதுக்கு செயல்படுத்துகிறாங்க. Introductions at the sustainable development. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னால் நிலையான ஒரு முன்னேற்றத்தை என்ன பண்ணுறாங்கன்னா என்விரான்மெண்டல் கேன் கோ டுகெதர், அதன் மூலமாக ஒன்றிணைக்கிறாங்க. டு என்ஷூர் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் செக்யூர் எ பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் த வேர்ல்டு ட்ரேட். வேர்ல்டு ட்ரேட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, க்ரோத் பண்ணுறதுக்கு அதோட வளர்ச்சிக்கு செக்யூர் பாதுகாப்பை உருவாக்குறாங்க. எங்கே அப்படின்னா இந்த டெவலப்பிங் countries. To ensure full employment and broad increase the effective demand. ஒரு வேலை வாய்ப்பையெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதோட குறிக்கோளாக செயல்படுத்துது. ட்ரேட் ரிலேட்டட் அக்செப்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான ஒரு வர்த்தக உரிமையை தான் ட்ரேட் ரிலேட்டட் அக்செப்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன் அண்ட் இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ. அப்படின்னு என்னென்னா ஒரு வணிக மதிப்புடன் கூடிய ஒரு தகவலை சொல்கிறது தான் இன்ஃபர்மேஷன் வித் எ கமர்ஷியல் வேல்யூ அண்டர் இந்த ட்ரேட் ரிலேட்டட் அக்செப்ட் ஆஃப் த
intellectual property rights. எதுக்காக அதை உருவாக்குறாங்க அப்படின்னா for any invention whether product or process in all fields of industrial technologies, trade related accept of intellectual property rights agreement cover 7 area of intellectual property rights. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்து துறைகளையும் ஒரு தொழில்நுட்பங்களாக எப்படிலாம் அவங்களுக்கு ஒரு காப்புரிமை வழங்குறாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு 7 பகுதியாக அதை வந்து சொல்கிறாங்க. 7 பகுதியில் பிரிச்சிருக்காங்க இந்த ட்ரேட் ரிலேட்டட் அக்செப்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை. இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். பாசிட்டிவ் இம்பேக்ட், எ பெட்டர் எக்கனாமிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் வந்து வேகமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. குளோபலைசேஷன் ரேப்பிட் இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. குளோபலைசேஷன் மூலமாக என்ன பண்ணுறது அப்படின்னா எம்ப்ளாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க நிறைய பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் த நியூ டெக்னாலஜியும் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பட்டனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குளோபலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எது இன்க்ரீஸ் ஆகுது? ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுது கண்ட்ரியில். 4th பாயிண்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் இம்பேக்ட். To match flow of capital among country, introduce unfair and immoral distributors of income. நம்ம மிக அதிகமான மூலதனமும் வருமானமும் எதன் மூலமாக இருக்குது அப்படின்னா இந்த இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. another fear is loss in national integrity because of too much exchange of trade, independence, domestic policy are lost. நம்மளோட வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறதுனால நம்ம நாட்டு உள்நாட்டு கொள்கைகளை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd பாயிண்ட் வந்து growth of the economy has required a major infrastructure and resource extras. This increase the negative ecological and social cost. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் ரிசோர்ஸஸ் மூலமாகவும் நம்மளோட சோசியல் காஸ்ட் நம்மளோட சமூகத்தில் வந்து அதிகமான ஒரு செலவை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு ஏர்ன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து சுரண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் வந்து ரெகுலேஷன் வந்து இல்லாமல் இருக்குது. அதான் இது நெகட்டிவ் இம்பேக்ட். Challenges of globalization. The benefits of globalization extend to all countries that will not happen automatically. The fear that globalization leads to instability in the developing world. The industrial world that increased global competitions will எதெல்லாம் குளோபல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா காம்படிஷன் வந்து பாட்டம் இன் வேஜஸ், லேபர் ரைட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் குளோபல் இன்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைல்டு லேபர் அண்ட் ஸ்லேவரிலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமர் மோர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறையா ஹெல்த்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீசஸ். என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன். இதெல்லாம் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்.